தேவ பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு வாக்குத்தத்தம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதிலே முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருப்பேன் என்றால் நம்மோடு கூட தங்கி இருப்பார், அல்லது இப்படியாய் சொல்லலாம், ஒரு திராட்சை செடி இருக்கிறது, அதிலே அந்த கொடியானது ஒட்டி இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அது கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவரே சொல்கிறாரு, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். உதாரணமாக எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகாது, இரண்டு கைகளை நம்ம தட்டும் பொழுது தான் அது ஓசை உண்டாகும். அதே மாதிரி தான் ஆண்டவர் திராட்சை செடி, நம்ம எல்லாரும் அவருடைய கொடிகள். அந்த திராட்சை செடியாகிய இயேசுவில் கொடிகளாகிய நாம் ஒட்டப்பட்டு நிலைத்திருந்தால் நிச்சயமாகவே நாம் பலன் கொடுக்கிறவர்களாய், ஆசீர்வாதமான ஜனங்களாய் நாம் வாழ முடியும். நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, யோவான் 15:6 வாசிக்கிறோம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நிலைத்திருந்தால் கர்த்தரும் நம்மிலே நிலைத்திருப்பார். நாம் நிலைத்திருந்தால் இயேசுவும் நம்மிலே நிலைத்திருப்பார். நாம் நிலைத்திருந்தால் பரிசுத்த ஆவியானவரும் நம்மிலே நிலைத்திருப்பார். வசனம் 7 என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால் பிதா மகிமைப்படுவார் என்று. வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். ஏன் இந்த வார்த்தைகள்? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 14வது வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்பதாக நம்ம வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தைகளை நாம் கவனித்து அதன்படி நடக்க வேண்டும். ஆண்டவர் தான் எப்படி நடந்தாரோ, எப்படி ஜீவித்தாரோ, எப்படி இந்த பூமியிலே நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ அதுபோல் நம்மளும் செய்யணும் என்பதாக அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரிலே நிலைத்திருந்தால் நிச்சயமாகவே மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். காரணம், நம்ம அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் தான் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, 9வது வசனத்தில், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த காலத்தில் அன்பு காட்டுவது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய அன்பிலே, அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி பாருங்கள், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அப்போ கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது, கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது, பிரமாணங்களை கைக்கொள்ளும் பொழுது நாம் கர்த்தரிலே அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவரே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டில் நம்ம அவரை விலகி போகாதபடிக்கு, பின்மாற்றம் இல்லாதபடிக்கு அவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் நிலைத்திருப்போம். நாம் நிலைத்திருப்போம் என்றால் கர்த்தரும் நம்மிலே நிலைத்திருப்பார். நாம் மிகுந்த கனினா ஏதோ யோசிக்கக்கூடாது. நிறைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக நம்முடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய வியாபாரங்களிலும் எல்லாவற்றிலும் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், ஒருவன்
விதைக்க போகிறோம், கொஞ்சம் வழி அருகே விழுது, சிலது கற்பாறையில் விழுது, சிலது முள்ளில் விழுது, சிலது தான் நல்ல நிலத்தில் விழுது. இந்த கற்பாறையில் விழுகிறது அது வேர் கொள்ள முடியல. முள்ளில் விழுந்தது அந்த முள் அதை நெருக்கி போடுது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரிலே நாம் முழுவதுமாய் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மிலே அவர் நிலைத்திருப்பார். அவர் நம்மிலே நிலைத்திருந்தார் என்றால் நம்மை யாராலையும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அப்படி அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. அவரிலே நிலைத்திருப்போம். கர்த்தரும் நம்மிலே நிலைத்திருப்பார். பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்.